வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சூப்பரான சுவையான முட்டை குருமா. ஈவினிங்க்கு ஏதாவது டிஃபன் செய்யலாம், இட்லி தோசை ஏதாவது வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சில சமயம் வெஜிடபிள்ஸ் இருக்காது, எதுவும் நம்ம பல்சஸ் எதுவும் ஊற வச்சுருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது வீட்டில் இருக்க முட்டையை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்னா இந்த முட்டை குருமா சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் இருக்குது அப்படின்னா கூட அதை வச்சு ஒரு கிரேவி பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக செய்யக்கூடியது, பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் முட்டை குருமாவுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. பேஸ்ட் மாதிரி இல்லை, குறைன்னு அரைச்சிருக்கேன். பெரிய சைஸில் 3 பீஸ் தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த 3 பீஸ் தேங்காவோட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. குருமா தாளிக்கிறதுக்கு நான் பட்டை, லவங்கம், மராத்தி மொக்கு, ஸ்டார் பூ, சோம்பு, இலை எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். மசாலா பொருளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலா பொருளெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் நான் ரெக்கார்டு போடாமல் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் மஞ்சள் தூள் இல்லாமல் சமைக்கிறதே இல்லை. ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். காரம் உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எப்பவுமே உப்பு நம்ம கம்மியாக போட்டுட்டு கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதிகம் போட்டால் தான் கஷ்டம். இப்போது இந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு ஒரு கிரேவி செய்யலான்னா முட்டை குருமா நல்ல ஒரு சாய்ஸு. குருமானா பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதால காரம் சாப்பிட முடியாது. ஸோ பச்சை மிளகாய் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குருமாவுக்கு 3 முட்டை உடச்சி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குருமாவோடு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பரவலாக ஊற்றிக்கணும். ஸோ இது இப்படியே சிறு தீயில இந்த முட்டை வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பதிகிற மாதிரி இருக்கக்கூடிய தட்டாக போட்டு மூடிடணும். ஸோ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் திருப்பி போட்டு கொதிக்க விட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ எடுத்து வச்சுருந்த பேலன்ஸ் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சூப்பரான சுவையான முட்டை குருமா ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.